அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதர் அவர்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாருன்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனோட அதிபர் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்காக இம்ப்ரெஸ் ஆனார் அப்படின்னா, உக்ரைனோட கெப்பாசிட்டி என்ன, ரஷ்யாக்குள்ள எங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத பண்ண காமிச்சிட்டாங்க. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டார் ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கறது பண்ண சொல்றாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ அமெரிக்கா ஒரு மேசிவான டிஃபீட் ஈரான் கிட்ட அடைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ரஷ்யாவை பார்த்தீங்கன்னா இங்க வச்சு செஞ்சிடலாமா அப்படிங்கலாம் அமெரிக்கா யோசிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. ஆனா நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு, தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இது பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் தொடர்ச்சியா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா பண்ணா முட்டு கொடுக்கறதுக்காக தான், ரஷ்யாவை வழிக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் ஈரான் கூட அமெரிக்கா சண்டைக்கே போனாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 இந்த போர் கலைகள், போர் யூகங்கள், இந்த போர்லாம் படிக்கிற ஹிஸ்டரி படிக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஈரான் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது போல லெஜிஸ்டிக்கல், அதாவது போக்குவரத்துக்கான மிக முக்கியமான ஒரு பகுதி. போர் வந்துருச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் லைன்ல யூரோப்ல எந்த ஒரு இடத்துலயுமே எந்த ஒரு வேர் ஹவுஸ் எதுவுமே வச்சுக்க முடியாது. ஸோ அப்படி வேணும், உள்ள இருக்கக்கூடிய ட்ரூப்ஸுக்குலாம் பாத்தீங்கன்னா வழிவகை செஞ்சு கொடுக்கணும், உங்களுக்கு வேணுங்கிற பொருட்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஆயிலா இருக்கட்டும், மற்ற ஆயுத பொருட்களா இருக்கட்டும், எல்லாமே ஈரான் வழியா தான் பாத்தீங்கன்னா காக்கசஸ் வழியா போகும். ரஷ்யாவோட தெற்கு பகுதியில வீக்கெண்ட் பண்ண வைக்க முடியும். ரஷ்யாவோட தெற்கு பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமா இந்த காக்கசஸ் ரீஜன்ல இலக்க வச்சாங்க அப்படின்னா, செச்சன்யா பகுதியில எடுத்தாங்க அப்படின்னா தான் முன்னேற முடியும், ரஷ்யாவை தோக்கடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா மிக பெரும் பிரச்சனைகளுக்குள்ள சந்திப்பாங்க அப்படிங்கிற மாற்றுக்கட்டுல. ஸோ ஒரு ஃப்ரண்ட் லைன்ல மேற்கு நாடுகள் தோத்துருக்கு அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ இந்த டைம்ல தான் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தொடர்ச்சியா பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம், மேற்கு நாடுகள் பாத்தீங்கன்னா ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்காங்க போருக்கு தயாராகணும் அப்படிங்கிறது போல. மிலிட்டரி பட்ஜெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அஃபென்சிவ் பட்ஜெட்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கிற போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்றாரு. அதுவும் என்னன்னு ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்படின்னா, மிலிட்டரைசேஷனுக்கு அவங்க காஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நேட்டோ நாடுகளோட தலைவர்கள், யூரோப்பியன் யூனியன் ஃபால்ஸான, அதாவது பொய்யான செய்திகளை சொல்லி, ரஷ்யா ஒரு மிலிட்டரி த்ரெட்ன்ற பொய்யான செய்திகளை சொல்லி நம்மளுக்கு எகெயின்ஸ்டா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு பணத்தை சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றேன். சோ கால் டெமோக்ராட்டிக் ஆக்ஷன்ஸ், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம் அப்படிங்கிற பேர்ல சொல்லி மேற்கு நாடுகள் ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா ஒரு த்ரெட்டை பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு உருவாக்குறாங்க. அதை உருவாக்குனதுக்கு அப்புறமா அந்த த்ரெட்டுக்கு எகெயின்ஸ்டா நம்ம பாதுகாப்பு நம்மளே பாத்தீங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு பண்ணோம், செல்ஃப் டிஃபென்ஸ் பண்றோம், நம்மளோட ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இமீடியட்டா அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வரலாற்று பிழை, இது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா அவங்களோட அக்ரஷன், அவங்களோட தாக்குதலை பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா செய்யறாங்க. இந்த பாலிசி ஆஃப் அக்ரஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டாவும் அதை தான் செய்யறாங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து புளிச்சு போச்சு. இது மட்டும் பாத்தீங்கன்னா அனலிஸ்டோட சைடு பிட்டு. பட் இருந்தாலும் இது போலதான் அவங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா சேம் பேட்டர்ன்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெரி ஃபெமிலியர். எல்லாமே இது எல்லா பேட்டர்னையும் எங்களுக்கு எல்லாமே நல்ல ஃபெமிலியரா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது 2022 சோவியத் யூனியன் 1941 எப்படி பொய்யா ஒரு தாக்குதல் ஹிட்லரோட ஜெர்மனி பாத்தீங்கன்னா நம்ம மேல போலியா குற்றச்சாட்டு சொல்லி யுஎஸ்எஸ்ஆர் நம்ம மேல ஸ்டாலின் அவர்கள் மேல அக்ரஷன் சொல்லிட்டு அட்டாக் பண்ணாங்களோ, அதே போலதான் இப்பவும் நடக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறது போல ஹிட்லர் டைம்ல என்ன நடந்துச்சோ அதுதான் இப்பவும் நடக்குது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்னு புட்டின் அவர்கள் பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் மக்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா இது போல எடுத்துக்காட்ட எடுத்து வைக்கிறார். ஸோ இது அதே போலதான் இருக்கு, எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுவும் அந்த டைம்ல ஹிட்லர் பாத்தீங்கன்னா போலாண்டு வார்ஷால தனியா போய் அட்டாக் பண்ணா பெரும் சேதம் சந்திப்போம்னு சொல்லிட்டு ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் நீங்க பாத்தீங்கன்னா வாங்க 2 பேரும் பார்டர் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு டீலிங்கை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போலாண்ட் அடிச்சு பார்டர் பிரிச்சதுக்கு அப்புறமா திருப்பி கெயின் ஆகி ரெடி ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பார்போசான்னு சொல்லிட்டு ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆரியா பாத்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதே போல வேலையை தான் இங்க செய்யறாங்க அப்படின்ற போல கேள்விகள் வர ஆரம்பிச்சு. அது கூட மீடியாக்கள் பாத்தீங்கன்னா கேள்விகள் கேட்பாங்க. அதுல நிறைய விஷயம் சொன்னாரு. இதுல இருக்கக்கூடிய சாராம்சம் இதுதான். ஹிட்லர் அவர்கள் என்ன செஞ்சாரோ அதே தான் இப்ப மேற்கு நாடுகள் செய்யுது அப்படிங்கறத மேற்கோள் காட்டுறோம். அது மீடியாக்கள் பாத்தீங்கன்னா கேள்விகள் கேட்கிறாங்க. எங்க அப்போ நேரா ரஷ்ய அதிபர்கிட்ட பண்ண கேள்விகள் கேட்கும்போது எங்க அப்போ என்ன சொல்றீங்க, மேற்கு நாடுகள் அட்டாக் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் கேட்கும்போது, இல்ல மேற்கு நாடுகள் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த ஒரு பாயிண்ட ரீச் பண்ணல,
அது ரஷ்யாவை அட்டாக் பண்ணணும், அவங்களோட டெரிட்டரியில இருந்து அட்டாக் பண்ணணுன்ற பாயிண்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரீச் பண்ணல. ஏன்னா மேற்கு நாடுகளுக்கு நல்லா தெரியும் ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். ரஷ்யா டாலரேட் பண்ணியிருக்கு, 8 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இதை டாலரேட் பண்ணியிருக்கு. அக்ரிமெண்ட் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விஷயங்கள் நாங்க பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். அதாவது அந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட் 1, மின்ஸ்க் 2 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ டிபிஆர், எல்பிஆர், டொனஸ்க் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக், லுஹான்ஸ்க் பீப்புள் ரிப்பப்ளிக்னு தனியா ஒரு நாடு. ஐநா சபையோட சட்டத்தின் கீழ் அதுல என்ன இருக்கோ அதுபடிதான் நம்ம இதுல வேலைகள் செஞ்சோம். அதுல இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணாங்க, ஆனா அதை யாருமே நோட்டீஸ் பண்ண கிடையாது. ஏன்னா இதே டொனஸ்க் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக், டொனஸ்க், லுஹான்ஸ்க் பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைன்னு சொல்லிதான் மின்ஸ்க்ல உட்காந்து இதே யூரோப்பியன் யூனியன் நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டை போட்டாங்க. இது போல யுக்ரைன் ஆயுதங்களை பிரயோகப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் மேல தாக்குதல் பண்ணக்கூடாது, இது மாதிரி அக்ரஷன் பண்ணக்கூடாது, ஆர்ம்ட் அக்ரஷன் இருக்கக்கூடாதுன்னு உக்ரைன் கிட்ட பேசி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க. மின்ஸ்க் 1 ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமா மின்ஸ்க் 2 வந்துச்சு. அதே போல உக்ரைன் இது போல பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல. ஸோ மின்ஸ்க் 3ங்கும் போது ரஷ்யா இப்போ உள்ள வந்து 4 வருஷம் ஆச்சு. இப்ப திரும்பி அதே போல ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவாங்களா அப்படின்ற கேள்விகள் தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த தடவை என்ன ஒரு பிரச்சனைனா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் தனிநாடு அப்படிங்கிறது போல வந்துருவாங்க, டிபிஆர், எல்பிஆர் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இங்க ஒரு சேஞ்சா இருக்க போகுது, இன்னொரு அக்ரிமெண்ட் வருது அப்படின்னு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாக்கள் முன்னாடி அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ யூரோப்பியன் யூனியன் அது என்ன ஐநா சபை சட்டத்தைப்படி நீங்க ஃபாலோ பண்ணலையா அப்படின்ற கேள்விகள் திரும்ப திரும்ப பலராலையும் கேட்கப்பட்டிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேற. இப்போ அமெரிக்காக்கே கை கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு அப்படிங்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் மற்ற நாடுகள்லாம் கொஞ்சம் தெளிவா கேட்பாங்க இல்லையா? ஏன்னா யூரோப்பியன் யூனியன்லாம் நம்ம கிட்ட கேட்குறாங்க, எங்க ஆயில் வாங்குறீங்க ரஷ்யா கிட்ட இருந்து அப்படிங்கிறத கேட்கும்போது, இதுக்கப்புறம் ஏங்க நீங்க ஐநா சபை சட்டத்தை எங்க மதிக்கல அப்படிங்கிற திருப்பி கேட்பாங்களா பல நாடுகள். ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கொஸ்டாண்டினிவ்கா, இந்த கொஸ்டாண்டினிவ்கா பகுதியை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. டேக் ஓவர் கொஸ்டாண்டினிவ்கா அப்படிங்கிற அவர் தப்புன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மீடியாக்கள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டாண்டினிவ்கா எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறத ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் தெளிவுபடுத்திக்கிறார். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா சீர்குலைக்கிறதுக்காக, இது போல வெற்றிகளை வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைக்கிறதுக்காக தான் கீவ் உக்ரைனோட அரசாங்கம் தொடர்ந்து மக்கள் வாழும் பகுதிகளில் தாக்குதல் பண்ணிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய சொசைட்டியை டீஸ்டெபிலைஸ் பண்ணி அன்சர்டனிட்டியை உருவாக்குறதுக்காக, மக்கள் மத்தியில பதட்டம், பிரச்சனைகள், அச்சங்கள் இதெல்லாம் உருவாக்குறதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்களோட ஓப்பன் லெட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரீ கண்டிஷனும் இல்லாம நெகோசியேஷனுக்கு வரதுன்னா வரலாம், இந்த பிரச்சனைகளை முடிக்கலாம். அதுவும் இஸ்தான்புல்ல ஒரு அக்ரிமெண்ட் ரீச் ஆச்சு இல்லையா 2022. அதுபடி வந்துச்சுன்னா பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற தெளிவுபடுத்திக்கிறான். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இல்லை. ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது உக்ரைன் ஒரு வீக்கர் பொசிஷன்ல தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அட் சேம் டைம் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காரு. மிடில் ஈஸ்ட் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது ட்ரம்ப் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காரு. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் நியூக்ளியர் இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒத்துக்கிட்டதுனால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல நோ நேவல் பிளாக்கேட் பண்ணி எல்லாத்தையும் ஓபன் பண்றோம். அமெரிக்காவோட யூஎஸ் ட்ரெஷர் செக்ரட்டரி இருக்கு இல்லையா, ஸோ இப்போ வரைக்கும் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிறத வந்து பண்ணா ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்ட் போட, நான் இது எல்லாம் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண போறோம், இந்த பணத்தெல்லாம் ஃபுட்டு தான் பர்ச்சேஸ் பண்ண போறாங்களா, மெடிக்கல் சப்ளைஸ் தான் பர்ச்சேஸ் பண்ண போறாங்களா தான் கண்காணிச்சுட்டு தான் இருக்கும். அதுவும் வீட்டு சோயாபீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து வாங்கணும், அதுக்காக தான் ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற ஈரானோட ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ்க்காக தான் இதை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு இது. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல 19 மில்லியன் பேரல் ஆஃப் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஒரு நாள்ல மட்டும். இது ரெக்கார்டு ஹை தெரியுமா? அதனால மார்க்கெட் பிளேஸ்லாம் சேஃபா மாறிட்டு இருக்கு, ஆயில் விலையெல்லாம் கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்ல, மேற்கு மீடியாக்கள் குறிப்பா நியூயார்க் நேரங்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்காங்க. சைடில் இமேஜ் வைக்கிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அமெரிக்கன்ஸே வந்து பாத்தீங்கன்னா இதை நம்புற மாதிரி இல்லை. அதாவது எப்படிங்க இது, ஒபாமா அவர்கள் பில்லியனான காசு கொடுத்தாருன்னா இவர் அதை விட அதிகமான தொகையில ஈரானுக்கு கொடுத்திருக்கிறார். ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர், அமெரிக்காவோட அதிபர் அப்படிங்கிற போல கேள்விகள் வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் இன்னும் பலரும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஜெயிச்சிச்சு அப்படிங்கிறது போல ஒரு விஷயத்துல பேசிட்டு இருக்காங்க. அது அமெரிக்கன்ஸே நம்பலையப்பா, நீங்களா எப்படி இன்னும் அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகள் வரும். ஸோ இந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஒரு வெயிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸை வச்சு பார்க்கும்போது மேற்கு நாடுகள் தொடர்ந்து விக்கெட்ஸ் இழந்துகிட்டே இருக்காங்க. ஸோ எந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க
ரீகெயின் ஆவாங்க. எது ஒரு டேபிள் சேஞ்சிங் மூவ்மெண்ட்டா இருக்கும். ஒரு இந்த டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வேணும்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அது மாறக்கூடிய நேரம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த பதிவுல ஓரளவுக்கான தகவல்கள். மேற்கு நாடுகள் என்ன செய்ய திட்டமிட்டிருக்காங்க? ரஷ்யா என்ன செய்ய போறாங்க? ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்றாங்க? அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.